மேனேஜராக இருக்கவங்க, சூப்பர்வைசராக இருக்கவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம டீம் மெம்பர்ஸு ஆக்டிவாக இருக்காங்களா, அட்டென்டிவாக இருக்காங்களா, அன்றைக்கி ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே மானிட்டர் பண்ணணும். நீங்கள் பர்சனாக பார்ப்பீங்க, நான் லீடராக ஒரு மேனேஜராக ஒரு இன்சார்ஜாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் த பிரைன் ஆக்டிவ்லி இன் தி ஒர்க் பிளேஸ். அப்போ என்ன அர்த்தம்? கீப் த பிரைன் ஆக்டிவ்லி இன் தி ஒர்க் பிளேஸ் அப்படிங்கும்போது உங்கள் பிரைனை வந்து ஒர்க் பிளேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ஆக்டிவாக வைக்கிறது மூலமாக அது மூலமாக நடக்கக்கூடிய எரரை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பர்சனாக பார்ப்பீங்க, ரமேஷ் இருக்காரு, செந்தில் இருக்காரு, பழனிசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. நான் வந்து எப்படி பார்க்க சொல்றேன்னா, அது ஒரு பிரைனா பாருங்க. அந்த பிரைன் அன்னைக்கு டேக்கு ஆக்டிவா ஒர்க் பிளேஸ்ல அட்டென்டிவா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்ல எரர் வராது, ப்ராடக்டிவிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் கீப் ஆன் ஐம் டெல்லிங் தட் நீங்க ஒர்க் பிளேஸ்ல பிரைனை ஆக்டிவா வைக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ எப்படியெல்லாம் நம்ம பிரைனை ஆக்டிவாக பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ லீடராக சம் கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம். பவர்ஃபுல் கொஸ்டின் சப்பார்டினேட் கிட்ட கேட்கறது மூலமாக அவங்க ஆக்டிவாக வைக்க முடியும். அவங்க பிரைன் ஸ்ட்ரோமிங்கை திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ஆக்டிவாக அவங்க இன்வால்மெண்ட்டாக அந்த ப்ராசஸில் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய ப்ராசஸ் டீவியேஷன் ஆடிட்டிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது ஆடிட் மூலமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ப்ராசஸ் டீவியேட் ஆகிறாங்க, அப்போ நம்ம அதை எப்படி எரர் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம ப்ராசஸ் ஆடிட்டிங்கை நம்ம ட்ரிகர் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து அட்டென்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நம்ம சர்ப்ரைஸ் ஆடிட்டிங், ஒரு சாம்பிள் ஆடிட்டிங் விசிட் பண்ணுறோம், ஒரு மானிட்டர் பண்ணுறோம், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். அப்படிங்கும்போது அவங்களோட பிரைன் நம்மள வராங்க, நம்மள கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றாங்க, நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம ஒர்க் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க பிரைன் ஆக்டிவா ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்துட்டே இருக்கும். அவங்க எப்ப ட்ரைன் அவுட் ஆகுறாங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேர்ன் அவுட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோமோ அதை பொறுத்து அந்த பிரைன் திரும்ப ஆக்டிவா ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ணும். இது வந்து ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். சபார்டினேட்டோட பிரைன் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, என்கேஜ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணணும். இப்போ நீங்க